ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது? ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் வரக்கூடிய விதிகள். ஸோ எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் அரசியலமைப்பு விதி எது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது? ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு விதி 51 தான், சரிங்களா? ஸோ 51 தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய இந்த பன்னாட்டு, அதாவது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு அரசு வந்து சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு விதி 51 தான் சொல்லுது, சரிங்களா? ஸோ இதுல வந்து 48 பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, ஸோ வனங்களை பத்தி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து விதி 48. ஸோ 49 வந்து என்ன அப்படின்னா அந்த பாரம்பரிய தலங்கள், ஸோ பாரம்பரிய இடங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடியதான் வந்து 49, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 50 வந்து எது அப்படின்னா நிர்வாகத்தையும் நீதித்துறையும் தனித்தனியாக பிரித்தல் வந்து விதி 50. ஸோ விதி 51 தான் வந்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு, சரிங்களா? ஸோ விதி 48 எதுக்காக அப்படின்னா இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. விதி 49 சமூக இந்த பாரம்பரிய தலங்களை வந்து பாதுகாத்தல். விதி 50 நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தனியாக பிரிக்கிறது. விதி 51 வந்து இந்த சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு, சரிங்களா? ஸோ அடுத்தது, மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவர்களின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு. ஸோ அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சாதி, மதம், இனம், பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவர்களின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எது? ஸோ ஆப்ஷன் பி தான், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான். அதாவது ஆர்டிகிள் 15 தான் வந்து என்ன சொல்றது அப்படின்னா சாதி, மதம், இனம், பாலினத்தின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான். ஸோ 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 16 பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம். 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டங்களை தடை செய்தல், சரிங்களா? பட்டங்கள் ஒழிப்பு 18, சரிங்களா? நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகளில் தவறானது எது? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகளில் தவறானது எது? அடிப்படை உரிமைகளில் தவறானது எது? ஸோ கொஞ்சம் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கலாம். ஆப்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்க. அடிப்படை உரிமைகளில் தவறானது எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின், சரிங்களா? ஸோ நல்லா பாருங்க. சமத்துவ உரிமை கரெக்டு. அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, ஸோ விதி 32 அதை பற்றி தான் பேசுது, சரிங்களா? ஸோ உங்க ஆப்ஷன் சி வந்து என்ன இருக்கு அப்படின்னா சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு இருக்கு. ஸோ நம்ம படித்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சரிங்களா? இங்கே இருக்கிறது வந்து என்ன இருக்கு அப்படின்னா சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு இருக்கு. ஸோ அதான் சொன்னேன், ஆப்ஷன்ஸை நல்லா ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ ஆன்சர் சி தான் இதுக்கு வந்து கரெக்ட், சரிங்களா? ஸோ பி வந்து கரெக்ட் தான். ஏன்னா பி வந்து கரெக்டாக தானே இருக்கு. விதி 32 தான் வந்து அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை. விதி 19 22 சுதந்திர உரிமை. ஸோ சி தான் வந்து என்ன அப்படின்னா சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு இருக்கு. ஸோ நல்லா அதுதான் வந்து ஆப்ஷன் நல்லா ரீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் கொஸ்டின், கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் தவறானது, சுரண்டலுக்கு உண்டான உரிமைங்கிறது, சரிங்களா? ஸோ அடுத்தது, 14 வயதிற்கு
கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது இது கூறும் சட்ட பிரிவு எது? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யக்கூடியது வந்து எது அப்படின்னா பகுதி விதி 24. சரிங்களா? ஸோ இது 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. ஸோ இது விதி 25 வந்து என்ன அப்படின்னா விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை. விதி 26 வந்து மதம் சார்ந்த நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமைன்னு நினைக்கிறேன். விதி 27 வந்து வரி செலுத்தாமல் இருப்பதற்கான உரிமை. சரிங்களா? ஸோ அரசானது எந்த ஒரு மதத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு வந்து வரி எதுவும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. 28 வந்து எது அப்படின்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் வந்து அந்த போதனைகள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை தான் வந்து விதி 28. சரிங்களா? 25, 28 மத சார்பற்ற உரிமை. விதி 24 தான் வந்து குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யக்கூடிய உரிமை தான் வந்து பிரிவு 24. விதி 23 வந்து எதை பற்றி பேசக்கூடியது அப்படின்னா அந்த கொத்தடிமை முறை, கட்டாய உழைப்பு, கொத்தடிமை முறையை தடை செய்யக்கூடியதான் வந்து விதி 23. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அரசியல் அமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் அப்படின்னு சொன்னது யாரு? ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசியல் அமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் அப்படின்னு சொன்னது யாரு? எல்.எம். சிங்வி தான் அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லியிருப்பாரு. இது அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா புதுமையான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு நெறிமுறை கோட்பாடுகளை அம்பேத்கர் வந்து புதுமையான அம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து. தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து விதி 17. சரிங்களா? ஸோ 17 தான் விதி 17 தான் வந்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசக்கூடியது. இது 16ல் 4 வந்து இடஒதுக்கீடு. ஸோ பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு எங்க அப்படின்னா பொது வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு பற்றி தான் வந்து பகுதி 16 விதி 16ல் 4. அடுத்து விதி 18 பட்டங்கள் ஒழிப்பு. விதி 19 ஒரு 6 வகையான அடிப்படை உரிமைகளை பற்றி பேசக்கூடியது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்காக வழிவகை செய்கிறது? ஸோ அந்த 5 வகையான நீதிப்புணரை வந்து எதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம்? சட்ட பரிகாரம். ஸோ அரசியலமைப்பு மூலம் சட்ட பரிகாரம் செய்வதற்கு வழிவகை செய்யும் விதி எது? ஸோ விதி 32. சரிங்களா? ஸோ விதி 32 அடிப்படையில் தான் ஆப்ஷன் சி. ஸோ விதி 32 அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து நிலைநாட்டிக் கொள்ளலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா விதி 226 இருக்கு பாத்தீங்களா? ஸோ விதி 226ங்கிறது ஹைகோர்ட்ஸ் உயர் நீதிமன்றங்களுக்கானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் விதி 21 அப்படிங்கிறது வந்து விதி 226 வந்து ஹைகோர்ட்டுக்கானது. சரிங்களா? ஸோ விதி 21 தனி மனித சுதந்திரம். விதி 18 வந்து பட்டங்கள் ஒழிப்பு. சரிங்களா? ஸோ விதி 21 தனி மனித சுதந்திரம். விதி 18 வந்து என்ன அப்படின்னா இந்த பட்டங்கள் ஒழிப்பு பத்தி பேசக்கூடியது விதி 18. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல? ஸோ இதுல வந்து ஒரு 4 விதி கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் வந்து எது வந்து அடிப்படை கடமைகளை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல், தேர்தல்களில் வாக்களித்தல், வன்முறையை கழிவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல், அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதை மரியாதை அளித்தல். ஸோ இதுல வந்து எது வந்து அடிப்படை கடமை அல்ல அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா தேர்தல்கள் வாக்களித்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை கடமைகளே வந்து சேர்க்கப்படவில்லை. சரிங்களா? ஸோ அதனால மற்ற 3மே இருக்கு. அறிவியல் கோட்பாடுகளை வளர்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அதுவும் அடிப்படை கடமைகள் தான். அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதுக்கு மரியாதை அளித்தல் அடிப்படை கடமை அதுதான். 51(a) வந்து ஸ்மால் ஏ வந்து அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதுக்கு மரியாதை அளித்தல் தான் வந்து அதனுடைய முதல் விதியவும். அதுல வந்து சேராதது எது அப்படின்னா பொது தேர்தல்களில் வாக்களித்தல். ஸோ வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்து இந்தியாவினுடைய ஒரு இதே கிடையாது. சரிங்களா? அடிப்படை கடமைகள்ல ஒரு கடமையே கிடையாது. ஸோ அதுதான் வந்து தப்பு. சரிங்களா? அடுத்தது வர்மா குழு.
ஸோ அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழு அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ வர்மா கமிட்டி எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்க? ஸோ அது எதற்கான கமிட்டி அப்படின்றது அடிப்படை கடமைகள் நடத்துகிற போய் பார்த்துருந்தோம். ஸோ வர்மா கமிட்டி எந்த ஆண்டு அதனுடைய அறிக்கை வந்து ஒப்படைச்சாங்க? ஸோ 1999 தான் வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பாக சாரி வர்மா குழு 1999 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதே ஆண்டில் தான் அதனுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கும் 1999. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சிங்வி குழு தான் வந்து 1976 அடிப்படை கடமைகளுக்கு வந்து அந்த பரிந்துரை பண்ண கமிட்டி வந்து அடிப்படை கடமைகளை பரிந்துரை பண்ண கமிட்டி 1976 சிங்வி குழு. ஆனா அதுக்காக அடிப்படை கடமைகளுக்குன்னு சொல்லிட்டு தனியா போடப்பட்ட குழு வந்து எது அப்படின்னா வர்மா குழு ஆண்டு 1999 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 86வது சட்ட திருத்தம் மூலம் 86வது சட்ட திருத்தம் 2002 சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எது? ஸோ அடிப்படை கடமைனும் சொல்லலாம், அடிப்படை உரிமைனும் சொல்லலாம். 86வது சட்ட திருத்தம் 2002 மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை. ஸோ டி ஆப்ஷன் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல் தான் வந்து இந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 வந்து ஆட் பண்ணாங்க சரிங்களா. ஸோ விதி 45, ஸோ விதி 45 திருத்தம் பண்ணி தான் வந்து இந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் விதி 51 ஏகே சரிங்களா. ஸோ 11வது அடிப்படை கடமை விதி 51 ஏகே சரிங்களா. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பான்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? ஸோ அடிப்படை கடமைகள் அல்லது அடிப்படை உரிமைகள் அல்லது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் முகவுரை. ஸோ இதுல எந்த இது வந்து நம்மளை வந்து அந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட மனப்பான்மை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா அடிப்படை கடமைகள். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ அடிப்படை கடமைகள் தான் நம்மளை வந்து நம்ம அந்த அறிவியல் மனப்பான்மை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. ஸோ அடிப்படை கடமைகள் தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் சொற்றொடர்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ விதி 51 ஏவில் கொடுக்கப்பட்டுள்ளது அது சரியா, இல்ல 11வது அடிப்படை கடமையை 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அது கரெக்டா, அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல. ஸோ இதுல வந்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சொற்றொடர்கள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து எது சரியானது? இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன, ஆன்சர் என்ன? கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்க. ஆக்சுவலா அதுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆப்ஷன். ஸோ அடிப்படை கடமைகள் விதி 51 ஏ தான். ஸோ அது ஒன்று வந்து கரெக்ட் சரிங்களா. ஸோ விதி 51 ஏ சரி விதி 51 ஏழு தான் வந்து நம்மளுடைய அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ அது கரெக்ட். ரெண்டாவது 11வது அடிப்படை கடமை 86வது அரசியலமைப்பு சட்டம் 2002. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின்ல தான் சொன்னேன். ஸோ அந்த இந்த 2002 அந்த இது நடத்துறப்ப தான் சொன்னேன் 11வது அடிப்படை கடமை வந்து 86வது சட்டத்திட்டம் 2002 வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் மனப்பான்மை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த அம்சம் சொல்லுது அப்படின்னா அடிப்படை கடமைகள் பார்த்தோம் சரிங்களா. ஸோ இங்க வந்து அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து மூணாவது வந்து தப்பு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து மூணாவது வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 1, 2 தான் வந்து இது வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து சி தான் இதுக்கு வந்து கரெக்ட். ஸோ 1 மற்றும் 2 அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து கரெக்ட் சரிங்களா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆன்சரையும் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் சூஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து 1, 2 தான் சரி. ஸோ அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா விதி 51 ஏழு தான் அடிப்படை கடமைகள் இருக்கு. 11வது அடிப்படை கடமை 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 தான் வந்து சேர்த்திருப்பாங்க சரிங்களா. ஓகே கொஸ்டின் கொஞ்சம் பார்த்து ரீட் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. அடுத்தது இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது எது? ஸோ குடியரசுத் தலைவர் அங்கீகாரம் அளிப்பாரா, இல்ல பாராளுமன்றமா, இல்ல தேர்தல் ஆணையமா, இல்ல அனைத்து கட்சி பாராளுமன்ற குழுவா? ஸோ அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்குவது எது?
ஸோ தேர்தல் ஆணையம் தான். ஸோ தேர்தல் ஆணையம் தான் வந்து அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கிறது எல்லாமே வந்து அதுதான். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரை இன்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதான் நோட் பண்ணிக்கோங்க. நிதி மசோதா அதான் ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இரண்டாவது, இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. ஸோ இதுல வந்து எது கரெக்ட்? ஸோ பி ரெண்டு மட்டும் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா நிதி மசோதா வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஜனாதிபதியினுடைய பரிந்துரை வந்து கண்டிப்பா தேவை. சரிங்களா? ஸோ ஜனாதிபதியினுடைய அந்த பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் ஒரு நிதி மசோதா வந்து தாக்கல் பண்ண முடியும் நாடாளுமன்றத்தில். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். அதனால வந்து ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது மட்டும் தான் கரெக்ட். நிதி ஆணையத்தை வந்து ஜனாதிபதி தான் வந்து நியமிக்கிறார். விதி 280. சரிங்களா? ஸோ விதி 280 அடிப்படையில் ஜனாதிபதி தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நிதி ஆணையத்தை வந்து அமைக்கிறார். சரிங்களா? ஸோ விதி 280. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்திய குடிமக்களுடைய அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யார்? ஸோ உச்சநீதிமன்றமா, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற ஆலோசனையுடனா, அல்லது குடியரசுத் தலைவரா, அல்லது பாராளுமன்றமா? ஸோ யாருக்கு அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு? ஸோ ஆன்சர் டி. ஸோ குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து. ஸோ இது யாரு? சி ஆப்ஷன். கிடையாது மேம். குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றம் ஆலோசனை கிடையாது. குடியரசுத் தலைவர் அது ஒரு தன்னிச்சையான முடிவு தான். ஸோ அந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடியது குடியரசுத் தலைவருடைய தன்னிச்சையான முடிவு தான். ஸோ இந்திய குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த பாராளுமன்றத்துக்கு, சாரி, குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அது எப்போ அப்படின்னா நெருக்கடி காலங்கள். சரிங்களா? ஸோ நெருக்கடி காலங்கள், நெருக்கடி நிலையின் போது அந்த அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கும் உரிமை வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், விதி 359. கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ விதி 359 அப்படிங்கிறது வந்து எதை சொல்லுது? ஸோ குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். ஆளுநர் முதலமைச்சரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர். சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர். பிரதமர் துணை குடியரசுத் தலைவரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர். ஸோ இதை வந்து எதை பத்தி பேசக்கூடியது? விதி 359. ஸோ நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது விதி எதை பத்தி பேசுது, ஸோ நெக்ஸ்ட் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். ஏதான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இந்த விதி 352 இருந்து 360 முழுக்க முழுக்க வந்து எதை பத்தினது அப்படின்னா இந்த நெருக்கடி நிலையின் போது. சரிங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்றது குடியரசுத் தலைவருக்கும் பார்த்தோம். சரிங்களா? ஆனா அதை பத்தி சொல்ற விதி என்ன அப்படின்னா அந்த விதி 359. சரிங்களா? ஸோ விதி 352, 356, 360 நம்ம பார்த்திருப்போம். இங்க வந்து 359. ஸோ அந்த நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை ரத்து செய்வதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விதி 359 சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார்? ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான். ஸோ ஆன்சர் சி தான். ஸோ ஆப்ஷன் சி. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது வந்து குடியரசுத் தலைவராக இருப்பார். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி யார் அப்படி இருந்திருக்கா? ஒரே ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. ஒரே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் பதவியும் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டுமே வந்து காலியாக இருந்தப்போ ஒரே ஒரு தலைமை நீதிபதி மட்டும் இருந்திருக்காரு. அவர் யாரு, எந்த ஆண்டு? ஸோ 1969 நீதிபதி ஹிதயத்துல்லா. சரிங்களா? ஸோ நீதிபதி ஹிதயத்துல்லா தான் வந்து ஒரே ஒரு தலைமை நீதிபதி. இந்த குடியரசுத் தலைவர் பதவியும் துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியா இருக்கப்போ வந்து பதவி வகித்த ஒரே ஒரு நபர் யாரு அப்படின்னா நீதிபதி ஹிதயத்துல்லா தான். சரிங்களா? ஸோ நீதிபதி ஹிதயத்துல்லா, ஆண்டு 1969. சரிங்களா? நெக்ஸ்ட், ராஜ்யசபையினுடைய தலைவர். ராஜ்யசபை மேலவையின் தலைவர். ராஜ்யசபையின் தலைவர் யார்?
ஸோ துணை குடியரசுத் தலைவர் தான் பதவி வழி தலைவராக இருப்பாரு. ஸோ ராஜ்யசபையினுடைய தலைவர் வந்து யாரு அப்படின்னா நீதி சாரி தலைமை சாரி துணை குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? அடுத்தது தவறான கூற்றுகளை கண்டுபிடிக்க. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. தவறான கூற்று. ஸோ சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கும் குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தி உள்ளது. ஸோ அது கரெக்டா? அது தப்பா? இல்ல விதி 143 குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாமா? அது தப்பா? இல்ல பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை பெற்றிருக்காராம். பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது. ஸோ இதுல வந்து எதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஆன்சர் சொல்லுங்க வேமா. ஸோ நாளையும் நல்லா ரீட் பண்ணுங்க. ஆன்சர்ஸும் கொஞ்சம் பாருங்க. யா 3 4 தப்பு. ஸோ ஏன் அப்படின்னா 1 2ம் வந்து சரிதான். ஏன் அப்படின்னா சட்டமன்றம் தரதுக்கும் சட்டமன்றத்தோட மசோதாவுக்கும் விதி 201 அதை பத்தி பேசக்கூடியது வந்து விதி 201. சரிங்களா? ஸோ விதி 201க்கும் மாநில சட்டமன்றம் கொண்டு வர சட்டத்துக்கும் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம் ஒரு எல்லை இருக்கு. சரிங்களா? ஒன்று திருப்பி அனுப்பணும், இல்லை அப்படின்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லை வந்து அவருக்கு இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது விதி 143 வந்து குடியரசுத் தலைவருடைய ஆலோசனை அதிகாரம் தான். ஸோ அந்த ஆலோசனையை வந்து அவர் எதுக்காக வேணா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா அது வந்து என்ன தப்பு அப்படின்னா பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கு மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறாரான்னு கேட்டா இல்ல. சரிங்களா? ஏன் அப்படின்னா இங்க பாராளுமன்றம் கொண்டு வர சட்டங்களை வந்து அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு விஷயம் இருக்கு. சரிங்களா? ஒன்னு ஒன்று சரின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பலாம், இல்லை நிப்பாட்டி வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து வீட்டோ அதிகாரம்னு சொல்லிட்டு 3 படிச்சிருப்போம். சரிங்களா? ஆனால் இது 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 வந்து பாராளுமன்றத்துக்கு. ஆனால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன அப்படின்னா அவருக்கு வந்து 3 அதிகாரம் தான் இருக்கு. ஆனால் அது வந்து சட்டமா வந்து அதை மாற்ற முடியாது. சரிங்களா? அவரால் வந்து சட்டத்துக்கு வந்து அனுமதி தர முடியாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து திருப்பி ஆளுநருக்கு தான் அனுப்பணும். ஆளுநர் தான் அந்த சட்டத்துக்கு வந்து அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றணும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு எல்லை மட்டும் ரெண்டுக்கும் வந்து மாறுபடும். சரிங்களா? அடுத்தது காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது அப்படின்னா அது வந்து முடியும் தான். ஸோ குடியரசுத் தலைவர் நினைச்சா எத்தனை நாட்கள் வேணாலும், எத்தனை மாதங்கள் வேணுமானாலும், எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் ஒரு மசோதா வந்து நிப்பாட்டி வைக்கலாம். சரிங்களா? ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது. அமெரிக்கால வெறும் 10 நாள் தான். ஸோ அமெரிக்கால வெறும் 10 நாள் தான் ஒரு மசோதா வந்து நிப்பாட்டி வைக்க முடியும். ஆனா இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. காலவரை என்று எத்தனை நாட்கள் வேணாலும் அதை வந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு கால வரையறை கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால வந்து 3 நாளும் தப்பு, 1 2 சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஸோ இது தெரிஞ்ச கொஸ்டின் தான். தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஸோ அடுத்த ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணிருங்க. தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்களால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. சரிங்களா? ஸோ 250 கரெக்ட். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543. சரிங்களா? ஸோ சி ஆப்ஷன். ரெண்டாவது கொஸ்டின் வந்து மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543. மொத்த உறுப்பினர்கள் வந்து 545. சரிங்களா? ஸோ மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 545. அதுல தான் வந்து 2 உறுப்பினர்கள் வந்து ஆங்கிலோ இந்திய சமூகத்தில இருந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. மற்றபடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 543. சரிங்களா? ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 543. சரிங்களா? நெக்ஸ்ட் லோக்சபா லோக்சபாவினுடைய சபாநாயகர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிக்கலாம்? ஆக்சுவலா கொஸ்டின் என்ன அப்படின்னா சபாநாயகர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிக்கலாம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ துணை சபாநாயகர் கிட்ட தான் வந்து சபாநாயகர் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ துணை சபாநாயகர் கிட்ட தான் சபாநாயகர் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஆன்சர் டிக் ஆயிருக்கு.
ஸோ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து எது சரியானது அப்படிங்கிறது. ஸோ வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே மாதம் சரிங்களா. பிப்ரவரி டு மே தான் வந்து வரவு செலவு பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர், இந்த தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தென்மேற்கு பருவமழை அந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடியதான் வந்து ஜூலை டு செப்டம்பர் மழைக்கால கூட்டத்தொடர். அடுத்தது வந்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டிசம்பர் தான். ஸோ நவம்பர் டு ஜனவரி அப்படிங்கிறது தான் தப்பு. ஸோ குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் வரை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் சரிங்களா. நெக்ஸ்ட், மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதா. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. மாநில சட்டமன்றம் நிதி மசோதா. உம் இதுலயும் மிஸ்டேக் பண்றீங்க. டி தான், ஆளுநர் தான். சபாநாயகருக்கு சாரி மக்களவையில எப்படி குடியரசுத் தலைவர் அனுமதியின்றி நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாதோ, அதே மாதிரி சட்டமன்றத்துல ஆளுநருடைய அந்த ஒரு பரிந்துரை இன்றி சட்டமன்றத்தில் வந்து நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது சரிங்களா. ஸ்பீக்கர் வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு மசோதா வந்து பண மசோதாவா இல்லையா அப்படிங்கறத நிரூபிக்கிறது, அந்த தீர்மானம் முடிவெடுக்கிறது தான் வந்து சபாநாயகர் சரிங்களா. ஸோ சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் ரோலை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சபாநாயகர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மசோதா வந்து சாதாரண மசோதாவா இல்லை நிதி மசோதாவா அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணுவாரு. ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மசோதா வந்து பண மசோதாவா இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆளுநர்கிட்ட தான் கொடுத்தாகணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் அதுக்கு சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த மசோதா வந்து நம்ம அறிமுகப்படுத்தலாம் சரிங்களா. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இதுதான் சரிங்களா. ஸோ அடுத்தது ஆளுநருடைய அவசர சட்டம். ஸோ எந்த அவசர சட்டத்தின்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம். விதி 213 123 வந்து யாருக்கானது அப்படின்னா, இந்த குடியரசுத் தலைவருக்கான அவசர சட்டத்தின் பற்றக்கூடியது. ஸோ விதி 213 வந்து ஆளுநருக்கான அவசர சட்டம். ஸோ இந்த சட்டத்தைப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சட்டம் கொண்டு வந்து நேராக சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும் சரிங்களா. அவர் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கண்டிப்பா அதை ஒத்து ஆன்சர் அதுக்கு வந்து சைன் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஸோ விதி 356 பார்த்தோம் அப்படின்னா மாநில நெருக்கடி நிலை சரிங்களா. அடுத்து விதி 153 வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி 153. அடுத்தது விதி 163 அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கும் இடையேயான தொடர்பு சரிங்களா. ஸோ விதி 163 அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கு இடையேயான தொடர்பு பற்றி பேசக்கூடிய விதி 163. விதி 153 ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பாருன்னு சொல்லும். விதி 356 மாநில நெருக்கடி நிலை. விதி 213 வந்து மாநில ஆளுநருடைய அவசர சட்டம் சரிங்களா. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டவர்கள் எது தவறு, சம்பளம் அவருடைய சேலரி சம்பந்தப்பட்டதுல எது தவறு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் ஏ தான். ஏன் அப்படின்னா, ஆளுநருடைய சம்பளத்தை வந்து முடிவு பண்றது வந்து பாராளுமன்றம். ஆனா எதுல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த மாநில அரசு தான் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ மாநில ஆளுநருக்கு வந்து சம்பளம் முடிவு பண்றது பிக்ஸ் பண்றது யாரு அப்படின்னா பாராளுமன்றம் பிக்ஸ் பண்ணும். அதை வந்து இந்த யார் கொடுக்கணும் அப்படின்னா மாநில அரசு தான் கொடுக்கணும் சரிங்களா. சம்பந்தப்பட்ட மாநில அரசு தான் வந்து அந்த சேலரியை வந்து கொடுக்கணும் சரிங்களா. அடுத்தது, பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது எது. ஸோ ஒரு மாநிலத்தினுடைய சட்ட மேலவையை வந்து ஒழிக்கிறதுக்கு எந்த இது வந்து பரிந்துரை பண்ணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சட்டமன்ற பேரவை தான் சரிங்களா. ஸோ ஆன்சர் ஏ தான் அதுக்கு வந்து கரெக்ட். ஏன் அப்படின்னா சட்டமன்ற பேரவை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து சட்ட மேலவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பெரும்பான்மை தீர்மானத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த சட்டமன்ற பெரும்பான்மை தீர்மானத்தை எங்க அனுப்புவாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு வந்து அனுப்புவாங்க சரிங்களா. ஆளுநருக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. சட்டமன்றம் தான் வந்து
சட்டமன்றம் தான் வந்து எங்களுக்கு ஒரு எங்களுக்கு வந்து அந்த சட்டமேலவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றம் வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த பெரும்பான்மை தீர்மானத்தை கொண்டு வந்து அதை வந்து மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆளுநர் வந்து வெறும் மாநில அந்த நெருக்கடி நிலைக்காக தான் வந்து ஆளுநர் வந்து இது பண்ணுவார். சரிங்களா? ஸோ ஆளுநர் வந்து நெருக்கடி நிலை வந்து இந்த மாநிலத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றது தான் ஆளுநர். சரிங்களா? அதே மாதிரி அந்த சட்டம் மேலவையே வந்து பரிந்துரை பண்ணாது. சட்டமன்ற பேரவை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த மாநிலத்துக்கு வந்து சட்ட மேலவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரெண்டாவது, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில ஆளுநர் பற்றியவற்றில் கீழ்கணவற்றில் தவறானது எது? லாஸ்ட் டைம் குரூப் 1 கொஸ்டின் நினைக்கிறேன். மாநில ஆளுநர் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? யா, மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களை நியமிப்பது அப்படிங்கிறது தான் வந்து. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஏ ஆப்ஷன் மேம். சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்வது வந்து அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றம் தான். சட்டமன்ற பேரவை தான் வந்து பரிந்துரை பண்ணும். சரிங்களா? ஸோ சட்டமன்றம் தான் வந்து பரிந்துரை பண்ணி எங்களுக்கு வந்து சட்ட மேலவை வேணாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ, சட்ட மேலவை ஒழிக்க பரிந்துரை பண்ணுவது சட்டமன்றம். நெக்ஸ்ட், ஆளுநருடைய தவறானது எது அப்படின்னா மாநில பல்கலைக்கழகங்களை வேந்தர்களை நியமிப்பது அப்படிங்கிறது தான் இதுல வந்து தப்பு. சரிங்களா? ஏன் அப்படின்னா மாநில பல்கலைக்கழகங்களுடைய துணை வேந்தர்களை மட்டும்தான் இவர் நியமிப்பாரு. வேந்தர் வந்து ஆளுநர் தான். பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் யாரு அப்படின்னா ஆளுநர் தான். துணை வேந்தர்களை மட்டும்தான் வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவார். சரிங்களா? அடுத்தது, எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது? எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று புதுச்சேரி, இன்னொன்று வந்து டெல்லி. சரிங்களா? ஸோ டெல்லி மற்றும் புதுச்சேரி, ஸோ ரெண்டு தான் வந்து தனக்கென தனியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் பெற்றிருக்கும் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு யூனியன் பிரதேசம் தான் குடியரசுத் தலைவருடைய தேர்தலையும் வந்து பங்கேற்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், முதல் மாநகராட்சி, இந்தியாவின் முதல் மாநகராட்சி. ஸோ சென்னை, இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சி வந்து சென்னை தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், 73வது அரசியலமைப்பின்படி குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள். சரிங்களா? ஸோ எத்தனை பணிகள் வந்து 73வது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ 11வது அட்டவணை. சரிங்களா? ஸோ 11வது அட்டவணையில் மொத்தம் வந்து எத்தனை பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது? 11வது அட்டவணையில் எத்தனை பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ ஆப்ஷன் சி, 29 பணிகள், 29 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து அந்த 11வது அட்டவணையில் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ 29 பணிகள். 12வது அட்டவணையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 பணிகள் இருக்கும். சரிங்களா? ஸோ 11வது அட்டவணையில் 29 பணிகளும் 12வது அட்டவணையில் வந்து 18 பணிகளும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது, எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து ராஜில் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடும் விதி. எஸ்சி எஸ்டி பஞ்சாயத்து ராஜ் இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடும் விதி. ஸோ 243 டி. சரிங்களா? ஸோ 243 டி தான் வந்து ஏ ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 243 டி தான் வந்து இடஒதுக்கீடை பற்றி பேசக்கூடியது. 243 ஏ வந்து என்னது அப்படின்னா கிராம சபை. ஸோ 243 ஏ வந்து கிராம சபை. 243 டி வந்து எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசக்கூடியது தான் வந்து 243 டி. சரிங்களா? ஸோ ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை.
ஸோ ரிப்பன். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட், இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததன் முக்கியமான நோக்கம். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்ன? ஸோ இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததற்கான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா அதிகார பரவலாக்கம் தான். ஸோ அதிகார பரவலாக்கம் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ அதாவது அந்த மக்களுடைய அந்த ஒரே அதிகாரம் வந்து ஒரே இடத்துல குவிக்கப்படாம எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய நோக்கம். ஸோ அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யறது தான் வந்து அதனுடைய நோக்கம். சரிங்களா? ரெண்டாவது, தேசிய ஊராட்சி நாள். ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரியும். தேசிய ஊராட்சி நாள். ஸோ ஏப்ரல் 24. ஏன் அப்படின்னா ஏப்ரல் 24 1993 தான் அந்த 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால ஏப்ரல் 24 1993 இருந்து தான் நம்மளுடைய அந்த பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது சரி, கால வரிசைப்படி எழுதணும். சரிங்களா? ஸோ இதன் படி எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் நோட் பண்ணிக்கோங்க. சர்க்காரி ஆணையம் எப்போ, பல்வந்த் ராய் மெஹ்தா குழு எப்போ, ராஜமன்னார் குழு, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இதெல்லாம் எப்பன்னு பாருங்க. ஸோ சர்க்காரியா குழு 1983. பல்வந்த் ராய் மெஹ்தா குழு 1957. ராஜமன்னார் குழு 1969. நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. ஸோ ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஆன்சர் பி தான், 2 4 3 1. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்ட், 2 4 3 1. ஸோ பல்வந்த் ராய் மெஹ்தா குழு ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. நெக்ஸ்ட் வந்து ராஜமன்னார் குழு, லாஸ்ட் வந்து சர்க்காரி ஆணையம். சரிங்களா? நெக்ஸ்ட், எதுவுமே வந்து அதே ஆண்டு தான், கால வரிசைப்படி அடுக்குக. சரி, பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க இது. ஸோ இது வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. பல்வந்த் ராய் மெஹ்தா குழு. ஸோ இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியுமே அந்த மீட்டிங் வந்து கட் ஆயிரும். அதே லிங்க்ல வந்து மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பல்வந்த் ராய் மெஹ்தா குழு, சரி, பல்வந்த் ராய் மெஹ்தா குழு 1957. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4 வரணும். ரெண்டாவது அசோக் மேத்தா குழு 1977, 4-1. சிங்வி. ஸோ மொத்த மத்திய மாநில அரசினுடைய விதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்தளவு மொத்த மத்திய மாநில அரசுடைய விதிகள் அப்படின்னா இது வந்து ஏதான் ஆன்சர்ஸ். ஏன்னா ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா விதி 245 இருந்து 293 வரைக்கும். ஸோ எல்லாமே வந்து மத்திய மாநில அரசுடைய விதிகள் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விதி 245 இருந்து 255 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிர்வாக உறவுகள். சரிங்களா? ஸோ விதி 245 இருந்து 255 வரைக்கும் நிர்வாக உறவுகள். 256 டு 263 சட்டமன்ற உறவுகள். 264 டு 293 இது வந்து நிதி சார்ந்த உறவுகள். சரிங்களா? ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்த 3 சேர்ந்தது தான் வந்து மத்திய மாநில உறவுகள். ஸோ விதி 245 டு 293, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ விதி 245 டு 293. ஸோ நெக்ஸ்ட், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய விதிகளை பற்றி குறிப்பிடும் விதி.
காங்கிரஸ் வர சான்ஸ் இல்ல. டிபெண்ட்ஸ் அப்பான் சந்திரபாபு நாயுடு. ஸோ மத்திய அரசால் குறிப்பிடப்பட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படக்கூடிய விதிகள் வந்து 269. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 விதி இருக்கும். 267, 268, 269. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 267 வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, மத்திய அரசு வந்து விதிக்கும், அதை வந்து மாநில அரசு வசூலித்து பயன்படுத்திக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, விதி 267 மத்திய அரசு வந்து விதிக்கும், மாநில அரசு அதை வசூலிக்கும், அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறது. விதி 268 மத்திய அரசு விதித்து மாநில அரசும் வசூலித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியது தான் விதி 268. 269 வந்து மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு மட்டும் தரக்கூடியது தான் வந்து விதி 269. சரிங்களா? ஸோ அடுத்தது செழுமை அடுக்கினர் என்ற கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட விளக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் இங்கிலீஷ்லையும் சொல்றேன், கிரீமி லேயர். ஸோ இந்த கிரீமி லேயர் என்ற கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் தெரியாது, நீங்க சொல்லுங்க. அதுக்கு வந்து அந்த செழுமை அடுக்கினர் அப்படின்னா என்னன்னு இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், கிரீமி லேயர். ஸோ கிரீமி லேயர் கான்செப்ட் வந்து எந்த ஒரு வழக்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஸோ இந்திரா சகானி வழக்கு. ஸோ இந்திரா சகானி வழக்கில் தான் வந்து அந்த இடஒதுக்கீடை வந்து கிரீமி லேயரோட கான்செப்ட் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இடஒதுக்கீடை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நீதி பேராணைகள். இந்திரா சகானி வழக்கு 1993 இந்தியன் யூனியன் சாரி மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க, இந்திரா சகானி வழக்குன்னு சொல்லுவாங்க. அதோட ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1993. சரிங்களா? ஸோ 1993 தான் இந்திரா சகானி வழக்கு வந்து நடந்துச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் நீதி பேராணைகளின் வகைகள். ஸோ 5. ஸோ என்னென்ன நீதி பேராணை அப்படின்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, தகுதி வினவு நீதி பேராணை, தடையுறுத்து நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, கட்டளை உறுத்து நீதி பேராணை. ஸோ 5 விதமான நீதி பேராணைகள் வந்து இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து பிரிக்கப்படும் உறுப்பு. ஸோ நான் ஆல்ரெடி இது வந்து நடத்தினது தான், ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறை பிரிக்கப்பட்ட உறுப்பு விதி 50. சரிங்களா? ஸோ விதி 50 தான் வந்து நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறையை பிரிக்கக்கூடியது. விதி 51 வந்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு பத்தி பேசக்கூடியது, விதி 51. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பொறுத்துக்க. ஸோ பெர்பாரி யூனியன் கேஸ் எப்போ? கேசவானந்த பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, கோலக்நாத் வழக்கு. ஸோ ஆன்சர் சொல்லுங்க. அப்பப்போ வெளியே வந்துட்டு ரசை. ஸோ பெர்பாரி யூனியன் வழக்கு 1960. சரிங்களா? கேசவானந்த பாரதி வழக்கு 1973. ஸோ 4-3. அதுக்கப்புறம் மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. ஸோ நம்ம வந்து மினர்வா மில்ஸ் வழக்கு ஆனால் கோலக்நாத் வழக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ கோலக்நாத் வழக்கு வந்து 1967. ஸோ 4-3 லாஸ்ட்ல வந்து 1 வரணும். ஸோ 4-3-2-1. ஸோ பெருபாரி யூனியன் வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, மினர்வா மில்ஸ் வழக்கு 1980, கோலக்நாத் வழக்கு 1967. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம். இது வந்து ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் புக்கோட கொஸ்டின் தான் அது. இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எது?
இது வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான். ஸோ அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் இந்தியாவிலேயே வந்து பெரிய உயர்நீதிமன்றம். சரிங்களா? ஸோ பழமையான உயர்நீதிமன்றம் அப்படின்னா அந்த கல்கத்தா தான் வரும். அப்புறம் சென்னை, பம்பாய். சரிங்களா? கல்கத்தா, சென்னை, பம்பாய் தான் வந்து பழமையான நீதிமன்றங்கள். பெரிய உயர்நீதிமன்றம் அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான். சரிங்களா? ஸோ அடுத்தது காலவரிசைப்படுத்தவும். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இயர் தெரியும். இயர் வைஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னா சிவிசி. சரிங்களா? ஸோ மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னா சிவிசி. மத்திய புலனாய்வு குழு அப்படின்னா சிபிஐ. சரிங்களா? இது வந்து சிவிசி, சிபிஐ, அப்புறம் வந்து மத்திய தகவல் ஆணையம் மற்றும் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. சரிங்களா? ஸோ இது வந்து எந்தெந்த ஆண்டு அப்படிங்கிறத வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். 1964. சரிங்களா? மத்திய புலனாய்வு குழு சிபிஐ 1963. ரெண்டுமே வந்து 1963ஆம் ஆண்டு சந்தானம் கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்பில் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? இதே இது மத்திய தகவல் ஆணையம் அப்படின்னா 2005. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்னா 2013. ஸோ மத்திய கண்காணிப்பு ஆணையம் சிவிசி அப்படின்னா 1964. புலனாய்வு குழு 1963. மத்திய தகவல் ஆணையம் 2005. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. அப்போ 2134. ஸோ சி ஆப்ஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 2134 அப்படிங்கிறது வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 2134 அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட், இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யார்? இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யார்? இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது இந்திய குடியரசுத் தலைவர் தான், ஜனாதிபதி. சரிங்களா? ஸோ இந்திய தலைமை ஜனாதிபதி தான் வந்து இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், யூபிஎஸ்சியினுடைய தலைவர், மாநில ஆளுநர் எல்லாரையும் நியமிக்கிறது வந்து யாரு அப்படின்னா இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய ஜனாதிபதி தான். சரிங்களா? நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்பு தேர்தல் பற்றியது? ஸோ அடுத்ததுதான் தேர்தல் பற்றிய உறுப்பு மற்றும் பகுதி எது? ஸோ பகுதி 15. ஸோ பகுதி 15 விதி 324 டு 329 தான் வந்து தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசக்கூடியதான் வந்து இந்த 5 விதிகள் மற்றும் பகுதி 15 குறிப்பிடுகிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஆக்சுவலாக இந்த பகுதி 9, 10, இந்த பகுதி 5 எல்லாமே வந்து வேற வேற பற்றி குறிப்பிடக்கூடியது. ஆனால் விதி வந்து இது வராது. இந்த பகுதி 9 அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வரக்கூடியது. அது தெரியல ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் தான் பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்து சொல்றேன். பகுதி 5 வேணா மத்திய அரசு. சரிங்களா? நெக்ஸ்ட், தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டில் இருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? ஸோ தேர்தல் ஆணையத்தில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 தேர்தல் ஆணையர் வந்து புதுசாக நியமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த வருஷம்? ஆக்சுவலாக 1992 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ 1992 வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 1992
2 பேரை நியமிச்சாங்க, 3 பேர் ஆனாங்க. ஆனா அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் கேஸ் போட்டு 1992ல மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, 1993ல தான் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டே வந்து உத்தரவு குடுத்துச்சு. ஸோ இந்த மாரி வந்து மறுபடியும் வந்து அ அந்த 3 நபர் குழுவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுச்சு. எப்போ அப்படின்னா 1993ல. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1993 தான். சரிங்களா? 1992ல வந்து சொன்னாங்க. ஆனா அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து தடை பண்ணதுனால மறுபடியும் கேஸ் போட்டு அதை வந்து ரீஃபார்ம் பண்ணி மறுபடியும் அது மறுபடியும் வந்து எஃபெக்டிவாக கொண்டு வந்து எப்போ அப்படின்னா 1993 தான். சரிங்களா? ஸோ 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து மறுபடியும் கேஸ் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் 1993ல இருந்து தான் அது வந்து கண்டினியூஸாக இருந்தது எப்போ அப்படின்னா 1993 தான். சரிங்களா? நெக்ஸ்ட், மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர். மாநில அளவில் தேர்தல்களை மேற்பார்வை செய்பவர். ஸோ தலைமை தேர்தல் அதிகாரி தான் வந்து மாநில அளவில் தேர்வு நியமனம் அதிகாரியை தான் மேற்பார்வை செய்வார். சரிங்களா? ஸோ தலைமை தேர்தல் அதிகாரி. ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது, அப்புறம் வந்து கண்காணிக்கிறது அந்த மாதிரி தான் அவர் வந்து அதை பார்ப்பாரு. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லிட்டு தனியாக வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து நியமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சத்யபிரதா சாகு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க. அவர் தான் வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட எல்லா நியூஸ் பேப்பரும் நேற்று கூட அவர் தான் பேட்டி கொடுத்தாரு. எல்லாருமே கரெக்டாக இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து எண்ணிக்கை வந்து கரெக்டாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி நேற்று கூட பேட்டி கொடுத்தாரு. ஸோ சத்யபிரதா சாஹூ அவர் தான் வந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி. ஸோ மாநில அளவில் தேர்தல்களை மேற்பார்வை செய்பவர் யாரு அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி தான். சரிங்களா? தலைமை தேர்தல் ஆணையர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த குறிப்பாக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது, அந்த சட்டத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசிங் மேற்பார்வை பண்ணுறது எல்லாமே வந்து தலைமை தேர்தல் ஆணையர் பண்ணுவார். தலைமை தேர்தல் அதிகாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தரை வந்து நியமிப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு திருத்தப்படி கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? கல்வி என்பது சாரி ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட், எந்த பட்டியலில் எந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? எந்த சட்டத்திட்டத்தின் மூலம்? ஸோ இப்போ கேட்குதா ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ்? இப்போ ஓகே, வாய்ஸ் கிளியரா கேட்குதா? ஸோ 42வது சட்டத்திட்டத்தின் மூலம் தான். சரிங்களா? ஸோ 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் தான் இந்த ஒரு 5 துறைகள் இருக்கும். கல்வி, அப்புறம் எடைகள் மற்றும் அளவீடுகள், காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 துறைகள் இருக்கும். ஸோ 5களையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியல் மாற்றிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் 66 துறைகள் இருந்த மாநில பட்டியல் அதுக்கப்புறம் 61 துறைகள் ஆயிரும். மத்திய பட்டியல் வந்து அது வரைக்கும் 91 இருக்கும், அதுக்கப்புறம் 97 மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொதுப்பட்டியலில் 47ல இருந்து 52 மாறிடும். சரிங்களா? ஸோ பொதுப்பட்டியல் 47 டு 52, மத்திய பட்டியல் 91ல இருந்து 97 மாறும். ஆக்சுவலாக 96, 97 ரெண்டுல ஒன்று தான். ஏன்னா இங்கே 90 சம்திங் அப்படின்னாலே அந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்டாக இருக்காது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால 96, 97 அந்த ரவுண்ட் அப்ல வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பொதுப்பட்டியல இருந்து 47ல இருந்து 52, மாநில பட்டியல் 66ல இருந்து 61 வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்தை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதிகப்படியான திருத்தங்கள் அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, அடிப்படை கடமைகள் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இது கொண்டு வந்ததுனால தான் 42வது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், பொறுத்துக. ஸோ எந்தெந்த ஒரு ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு ஆணையம், கமிட்டி அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தது, எந்த நாடு அப்படிங்கிறத அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக பொருத்தணும். ஸோ சர்க்காரி ஆணையம்னா எதை யார் அமைச்சா, ராஜமன்னர் குழு அமைச்சது யாரு, அனந்தபூர் சாஹிப் தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு, அப்புறம் பொம்மை தீர்ப்பு வந்து எதை பற்றியது, அப்போ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ சர்க்காரியா கமிஷன் 1983ல் மத்திய அரசு தான் கொண்டு வந்துச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4. ஓகேவா? அடுத்தது ராஜமன்னார் கமிட்டி தமிழ்நாடு. ஸோ மத்திய மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராயறதுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது தான் ராஜமன்னார் கமிஷன். அப்போ 4-1. அடுத்தது ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அப்படிங்கிறது வந்து அகாலிதளம், பஞ்சாப்ல அகாலிதளம் அப்படிங்கிற ஒரு கட்சி தான் கொண்டு வந்துச்சு. ஸோ அது வந்து பஞ்சாப்னாலும் சரி அகாலிதளம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக. சரிங்களா? ஸோ 4-1-2. அதுக்கப்புறம் வந்து பொம்மை தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த விதி 356 தவறா யூஸ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து பொம்மை தீர்ப்பு. ஸோ 1991-92 அந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டதான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கும். சரிங்களா? ஸோ 4-1-2-3. ஸோ ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான் மேம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அதான் முடிஞ்சிடும். இது லாஸ்ட் கொஸ்டின். இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. நெக்ஸ்ட், காக்கா கலேல்கர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது? காக்கா கலேல்கர் ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? ஸோ பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் குரூப் 1 கொஸ்டின். ஸோ காக்கா கலேல்கர் ஆணையம் வந்து எதனோட தொடர்புடையது அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அல்லது பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் அதோட தொடர்புடையதான் வந்து இந்த காக்கா கலேல்கர் ஆணையம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதே மண்டல் கமிஷனை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து மத்திய அரசு. இதே இது தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சட்டநாதன் கமிஷனும் அதுக்கப்புறம் வந்து அம்பாசங்கர் கமிஷன். இந்த 2 கமிஷன் வந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தோட தொடர்புடையதுங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு அமைச்ச பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள் 2. 1 சட்டநாதன் ஆணையம், இன்னொன்று வந்து அம்பாசங்கர். 2வது மத்திய அரசு கொண்டு வந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள் எது அப்படின்னா காக்கா கலேல்கர் ஆணையம் மற்றும் மண்டல் கமிஷன். இது ரெண்டுமே வந்து மத்திய அரசு கொண்டு வந்த இது. சரிங்களா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து கிளாஸஸ் முடியுது. ஸோ மொத்தமாக இன்னைக்கு வந்து 95 கிளாஸஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம்.